சைவ வைணவ கொச்சை பேச்சிற்காக பொன்முடி மீது உயர்நீதிமன்றம் சுமோட்டோ வழக்கு பதிவு செய்துள்ளது. சுமோட்டோ தானாக முன் வந்து ம் அதான் அவரு தான் அசிங்கமாக பேசினாரு. ஆமா. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு குடும்பத்தோட போய் கும்பிட்டுட்டு வந்தாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்லை இப்போ வழக்கு போட்டதுனால என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ வழக்குகள் அந்த மாதிரி வந்திருக்கு. திடீர்னு அந்த வழக்குக்கு இடைக்கால தடை, செய்ய வேண்டியதை செய்து நிதிக்கும் நீதிக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பை கம்மி பண்ணி, என்ன ஒரு சுழி தான், அந்த சுழியை போட வேண்டிய இடத்தில் போட்டு அவர்கள் அதை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறாங்க. அப்போது இப்போ பொன்முடியில் வழக்கு போட்டதுனால வந்து பெரிய என்ன ஆகிட போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்முடி போன்றவர்களுக்கு வந்து புத்தி வருமா, இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் வருமா அப்படின்னா எனக்கு சந்தேகம் தான். இது எவ்வளோ வருஷமாக இப்படி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் அழுகி போனதை போய் வந்து நீங்கள் வந்து எப்படி சமையலில் யூஸ் பண்ண முடியும்? அதாவது மூளை அழுகி போனவர்கள் என்று தான் நான் இந்த மாதிரி பேசுகிறவங்களை வந்து அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு.